மேசராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் வருடம் மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்துடன் வலிமையா இருக்கார். அப்போ ராசிநாதன் வலிமை பெற்றாலே அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் சிறப்பாக இருக்குங்கிறது தான் அர்த்தம். அப்போ செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் அமரும் போது திக்பலத்தை பெறக்கூடிய அமைப்பு 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய இந்த காலகட்டம், அது 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகும் அப்படிங்கிறத அமைப்பு. அதுவும் செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்திருக்கார். அதாவது தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம். அந்த செவ்வாய் பகவானும் 10ஆம் இடத்தில் உச்சபலத்துடன் அமர்ந்து கொண்டு தனது 4ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது அதைவிட சிறப்பு. அதாவது நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய தன்மை. உங்கள் ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்திருக்கார். அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறது. பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும். இதுவரை மன அழுத்தம், மன குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு. தனம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அதாவது தனக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தனம், பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு. உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி, அதாவது உங்கள் குடும்ப நபர்கள் ஒன்றிணைந்து ஒரு தொழிலை செய்யக்கூடிய தன்மை, அதன் மூலம் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதே சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்த அமர்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான். அப்போ தனம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் விலகக்கூடிய தன்மை, குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை ஒன்றிணைக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லணும். 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய அமைப்பு. நல்ல ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த மாதம் மார்ச் 7ஆம் தேதி என்று அந்த புதன் பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் போய் அமர்ந்து ராகுவோடு சேர்ந்திருக்கார். அப்போ புதன் ராகுவோடு சேரும் போது புதனும் பாதிக்கக்கூடிய தன்மை அல்லவா. அப்போ அந்த இடத்தில் 3ஆம் இடம் என்பது ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லவா. அப்போ நீங்கள் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து இந்த காலகட்டம் போடக்கூடாது. ஸோ எதுவரை போடக்கூடாது அப்படின்னா, மார்ச் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை புதன் அந்த இடத்தில் நீசமாக ராகுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மன குழப்பமான ஒரு தன்மையை ஏற்படுத்தி, யாருக்காவது முன்பின் தெரியாதவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி கொண்டு போய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது அவர்களுடைய கடனை கட்ட வேண்டியது, அல்லது அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனைகள் வருவது, தாய் மாமன் சார்ந்த விஷயம், அவர்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு. அதே மார்ச் 26ஆம் தேதி என்று புதன் பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமரும் போது நிச்சயமா அந்த 26க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை பெருகும், தைரிய வீரியங்கள் சிறப்பாக இருக்கும், பிரயாணங்கள் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் கிடைக்கும், புதிய புதிய ஒத்துழைப்புகள், அதாவது கவர்மெண்ட் மூலமாகவோ அல்லது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்கும். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த மாத தொடக்கத்திலேயே 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்று வலிமையாக இருக்கார். அப்ப சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்ளலாம். தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை,
அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய தன்மைத்தான். என வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அந்த 4ஆம் இடத்தை பார்க்கிறார், சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், வீட்டை ஆல்டர் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். நிலக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ புதிதாக நிலம் வாங்கக்கூடிய தன்மை அல்லது விவசாயத்தில் புதிய புதிய ஸ்ட்ராட்டஜிகளை அதாவது புகுத்தி அதன் மூலமாக விவசாய மேம்பாடு செய்வதற்கும் ஒரு உகந்த காலகட்டமாக அமைகிறது. 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 5ஆம் இடத்தை பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய அமைப்பு. அப்போ அரசு ரீதியாக விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகள், அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய தன்மை, குழந்தைகளுடைய நலன்கள் சார்ந்த விஷயத்தில் திருப்தி தரக்கூடிய தன்மை, குருவினுடைய பார்வும் அந்த 5ஆம் இடத்தில் பதிகிறது அல்லவா. அந்த 5ஆம் இடம் என்பது என்ன? புகழை கொடுக்கக்கூடிய இடம், பதவியை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா. அந்த இடத்தில் அந்த குரு பகவான் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பெற்றிருப்பதும் அந்த 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பார்வை பெற்றிருப்பது, இதுவரைக்கு குழந்தை பிறப்பில் தடை ஏற்பட்டிருந்தவர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் ஏற்கக்கூடிய முயற்சியின் பலனாக ஒரு நல்ல சுப செய்தி உங்கள் குடும்பத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், குழந்தைகளால் இதுவரைக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள், இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே தனக்கு 6ல் இருக்கார். அப்போ நிச்சயமாக கடன், எதிரி தொல்லை இந்த மாதிரி எல்லாமே தவிர்க்கக்கூடிய தன்மைத்தான். ஆனாலும் இந்த புதன் பகவான் இந்த மார்ச் 7ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு அந்த 6ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்போ கடனை அதிகப்படுத்திவிடும். ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த இடத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறதுனால கடனை உங்களுக்கு அதிகப்படுத்திடும். அப்போ தேவையில்லாத கடனை நீங்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 6ஆம் அதிபதி ராகுவோடு சேர்ந்து இருக்கார். அப்போ நிச்சயமாக எதிரி தொல்லைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு. அப்போ எதிரிகள் உங்களுக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல கேது இருக்கார். ஆனால் கேது இருந்தால் என்ன பண்ணும்? அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு தந்துவிடும். அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை. சரி, 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் போய் அமர்கிறார். 7ஆம் தேதிக்கு அப்புறம் மார்ச் 7க்கு அப்புறம் 11ல் போய் அமர்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்போ கலத்திரக்காரகன் லாபஸ்தானத்தில் இருப்பதும் அந்த குரு பகவானுடைய அந்த பார்வை 7ஆம் இடத்தின் மீது பதிவது உங்களுக்கு சுப காரியங்கள் செய்வதற்கு இந்த மாதம் உங்களுக்கு ஏதுவாக அமையும். திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய தன்மை. இதுவரைக்கு ஒரு வரன் பார்த்துட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்ல ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு இன்னாருக்கு இவர்தான் என்று அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு. 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் உட்கார்ந்து வலிமையாக உட்கார்றாரு. அதற்கப்புறம் 11ஆம் இடத்தில் போய் அமர்கிறார் அல்லவா. அப்போ 8க்குரியவன் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. என குருவின் பார்வை 9ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தாலும் வெளிநாட்டு யோகம் என்பது இருக்கிறது. வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வழிகளை கொடுத்து கொண்டிருந்தது. அதாவது ஒரு வழக்கு இருந்தது, ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருந்து கொண்டிருந்தது அப்படின்றவங்களுக்கு அது திடீர் அதிர்ஷ்டமாக மாறும். அதாவது ஒரு பாகப்பிரிவினை, ஒரு சொத்து பிரச்சனை இதை மாதிரி இழுத்து கொண்டு ஒரு 2-3 வருடங்களாக இழுத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ அந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம்
பார்த்தீங்கன்னா அந்த எங்கே போய் அமர்கிறார், 11ஆம் இடத்துல போய் அமர்கிறார் அல்லவா. அங்கே சூரியனும் இருக்கார், சனி பகவான் இருக்கார். அப்போது இதுவரைக்கும் ஒரு குழப்பமாக இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அப்போது என்னாகும், இந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள், வழிகளை கொடுத்து கொண்ட விஷயத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க போகிறது. ஏன் இதுவரைக்கும் கிடைக்கல? அந்த குரு பகவானுடன் கடந்த காலத்தில் ராகு பகவான் இருந்தால் குரு வக்ரம் பெற்றிருந்தது. அப்போ எதிர்மறையான சம்பவங்கள் நடந்திருக்கலாம். இப்போ குரு பரிபூர்ண ஒளி உங்க ராசியில அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியிலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ பாக்கியங்கள் கிடைக்க போகிறது. தகப்பன் மூலமாக அனுகூல வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, கடவுளினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, ரிசர்ச் துறையில் மேம்பாடு, புதிய கண்டுபிடிப்புகள் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய அமைப்பு, தொழில் துறையில் நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. 4-5 கிரகங்கள் 10-11 இருக்கிறதுனால ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கிடைக்கும். நன்கு செட்டில் ஆகலை அப்படின்னு இருந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுக்குண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலர் புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதுவும் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் இப்போ நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன் என்ற உந்துதலோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. என செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து பிருகமங்கல யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தாலும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும், சூரிய பகவான் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகள், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சூரியன் இருக்கும்போது சில எரிச்சல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, கோபம் ஆக்ரோஷம் என்பது அதிகமாக வெளிப்படுத்தும். அப்போ கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் கட்டுப்படுத்தினாலே இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவது இல்லை. ராகு பகவான் 12 இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள், அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு, தன்னுடைய டிஸ்ட்ரிக்ட் விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு அல்லது உங்களுடைய அதர் கண்ட்ரிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு என்பது நிச்சயமாக இந்த மார்ச் 30க்குள்ள அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மேசராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று குரு பகவானை சென்று வழிபடுவதும், செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்று உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை குறைபாடுகளை நீக்க செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் அப்படின்னா இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், தசா புத்திகளும் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை தொடர்ச்சியாக ஒரு 3 மாதங்கள் நீங்கள் பாருங்கள். இதில் சரியாக உங்களுக்கு பலன் பொருந்தி வரல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி தசானுடைய புத்தியோ, 8ஆம் அதிபதியினுடைய தசா புத்தியோ அல்லது 12ஆம் அதிபதியினுடைய தசா புத்தியோ உங்களுக்கு நடக்கும். அல்லது தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் 6-8 அஷ்டசஷ்டாங்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். சரி, ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான காரகத்துவம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது, எந்த டிகிரியில் இருக்கா, இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2024ஆம் வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நம்ம வீடு கட்டலாம், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால்
கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.